வெல்கம் டு புருஷோத். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தைசு ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உன்கிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. அதேதான், ஆனா வேற. அதுதான் வேறனா என்ன தெரியல. நிஜமா தெரியும். இன்னைக்கு வந்து சாட்டர்டே, நாளைக்கு வந்து சண்டே. சண்டேனாலே நம்ம வீட்ல ஒரு ஸ்பெஷல் இருக்கும். என்ன ஸ்பெஷல்? காசிமேடு பாறை என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு மீன் குழம்பு வித் மண் சட்டியோட. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. மண்சட்டியோடயா? இப்ப என்ன பார்க்க போறோம், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இதுக்கு வேணும், ப்ராப்பர்ட்டிஸா என்னென்ன பொருட்கள் வேணும்ன்றத நம்ம இந்த வீடியோல சொல்ல போறோம். எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடுவோம். வெங்காயம், தக்காளி, புளி, பூண்டு. இவ்வளவு தெரியுது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல. அப்புறம் வந்து மிளகாத்தூள் மிளகாத்தூள் அவ்வளவுதான். இந்த 4 ஐட்டத்தை வச்சு எப்படி அந்த ஸ்டைல் பாட்டி காலத்து அந்த ஸ்டைல் இது மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பாத்துறோம். ஃபர்ஸ்ட் வந்து கடுப்பேத்துறார் மயிலாட். அதுக்கு தேவையான சட்டி எப்படி உள்ளே இருக்கிறது, அதை எடுத்துக்கொள்வோம். அதை எடுத்துக்கொண்டு முதலில் அதை நன்றாக கழுவிட்டு என்ன பண்றோம், இதுக்கு தமிழ்ல வேற தெரியல எனக்கு. அடுப்பு தெரியும். அடுப்பு தாங்க தமிழ், ஸ்டவ்னா இது இங்கிலீஷ். நான் பத்தேக்கணும் காட்டுங்க. கேஸ் இணைப்பை ஆன் பண்ணி கொள்ளவும். ஆன் பண்ணிக்கணுமா? கேஸும் ஒரு விதமான இங்கிலீஷ் தான், இதனால பொறுத்து கொள்ளுங்கள். பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் எப்பவுமே வந்து என்ன பண்ணணும், அது கழுவிட்டு கொஞ்சம் வைக்கணும். நான் சொல்லித்தரேன் பாரு, அப்பதான் தண்ணி எல்லாம் இதுவாகும். இப்ப இந்த சட்டியில தண்ணி போடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். இப்ப அது வந்து இன்னொன்னு சொல்ல, இது வந்து அந்த காலத்து மீன் குழம்பு சொன்னல, இப்ப வந்து நல்லெண்ணெய் மீன் குழம்பு. அடிக்கடி பேர் மாத்தினே இருப்பியா? பாக்கலாம். ஃபர்ஸ்ட் எத்தனை மணி மாத்திரன்னு பாக்கலாம். நம்ம கிட்ட நல்லெண்ணெய் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம் தெரியுமா, சொல்லாம பாத்துக்கலாம். நல்லெண்ணெய் பிளஸ் கல்லெண்ணெய் மீன் குழம்பு அப்படின்னு பேரை பார்த்துப்போம். சட்டி வேற சூடாவல. சரிதா காசு சொல்லுங்க. அது வரைக்கும் கதையா? கதையெல்லாம் இல்ல. இப்போ கரண்டா ஏதாச்சும் நியூஸ் போயிட்டு இருக்கா? கரண்டா நிறைய நியூஸ் எல்லாருக்கும் தெரியும். முதலமைச்சர் அவர்கள் அதை விட முக்கியமான நியூஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச திரையுலகத்தின் ஒரு முக்கியமான ஆள் வந்து நம்மளை விட்டு போயிட்டாங்க. சீரியஸா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்காக கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கண்ணீர் வந்துச்சு. என்னங்க சிவாஜி இப்படி ஆயி போச்சு? படுபாவி பசங்க எல்லாரும் என்ன தொங்கிருச்சு? ஏய் டாமி எந்திரி. ஏய் நல்ல இயக்குனர், ரொம்ப குடும்ப கதை. முன்னாடி முடிச்சு 10 வாட்டி பார்த்தேன் நானே. நல்லா இருக்குங்க படம். எனக்கும் மேக்ஸிமம் பழைய படம்லாம் வந்து பார்க்கலாம். நான் இவங்க படம்லாம் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லாவும் இருக்கும், கதையும் நல்லா இருக்கும். அவர் டான்ஸுக்கே ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியும்லங்க. அவர் டான்ஸ் ஆடுங்க, அவர் டான்ஸ் ஆடுங்க. அந்த மாதிரி டான்ஸ் இல்லைங்க, அவர் ஆடுவாரு, எக்ஸசைஸ் பண்ணுவாரு. பார்த்தது இல்லை நீங்க? இவன் வேற என்ன ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுவாரு அந்த ஒரு பாட்டுல. கல்லு காயுதுங்க. யாருக்கு இது கல்லு காயுது யாருக்கு இதுவா இருக்கோ இல்லையோ, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தான் கஷ்டம். ஒரு சாவுக்கு தினமும் போயிட்டு வராருப்பா. நல்லா கல்லு காஞ்சதுக்கு அப்புறம் மண்சட்டி நல்லா தொடச்சிட்டு, ஆமா, எண்ணெய் ஊத்தணும். நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். இன்னைக்கு ஒரு புடி இல்ல, நாளைக்கு ஒரு புடி. எல்லாரும் வாங்க ஆல்வேஸ். அவரு அப்புறம் காப்பி ரைட் போட்டுருப்பாரு நம்ம மேல. ஏன்? ஆமா, அவங்களுடைய இது போதுமா? ஊத்துங்க போதும். நல்ல நேரம் வைக்கிற வேலைக்கு அதுக்கு என்ன பண்றது, என்னைக்கா தானே செய்யறோம். அப்பா, அந்த நல்லெண்ணெய் அப்படியே ஸ்மெல் அப்படியே மூக்குல ஏறி எனக்கே விபத்து அடிக்கல பார்த்தல நீ. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் கடுகு போடணுமா? வெந்தயம் போடணும். வெந்தயம், கடுகு போடக்கூடாதுங்க, வெந்தயம் தான் போடணும். நான் சொல்லி கொடுக்க, நீ உங்களுக்கு மீன் குழம்பு தெரியாது, நான் சொல்லி கொடுக்க, நீங்க செய்யுங்க. குட் பாயா. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சு, அதனால வந்து இவ்வளோண்டு போடுக்காது கசகம். அவ்வளோன்னு போடக்கூடாதான் சொல்ல வந்தேன். எப்படி ஏமாத்துறது பார்த்தீங்களா விசக்குடுமி. முதலமைச்சர் விஜய் தான் பாவம். அவரு முதலமைச்சரா பதவியேற்று கிட்டத்தட்ட 4-5 பேர் இறந்துட்டாங்கல்ல. ஜீவாவுடைய அப்பா, சமீபத்துல பாரதி ராஜா, அதுக்கப்புறம் இது அஜித் அவங்க அம்மா. ஆமா,
அஜித் அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ இவரு 4 வாட்டி 4 திரிஷா போயிருக்காங்களா? அந்த வதந்தி இன்னும் அங்க போயிட்டு இருக்கு. ஆமா. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, வெந்தயம் லைட்டா வந்து பொன்னிறமா ஆனவொடனே நம்ம என்ன பண்ண போறோம், நறுக்கி வச்சிருந்த பூண்டு எடுக்காம, இது பூண்டுன்றது நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை எடுக்காமல் பூண்டை எடுத்துக்கொள்ளவும். டைம் இல்லை நம்மளுக்கு, ஏன்னா ஆல்ரெடி 9:30 ஆயிடுச்சு. நாளைக்கு வேறு ஆஃபீஸ் வேலைக்கு எல்லாம் போகணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டை போட்டுருவோம். பூண்டை போட்டு வெங்காயத்தை போட்டாங்க. அதே நல்ல ஸ்மெல் அப்படியே மணக்க வருது வாசனை. அதுதான் மீன் குழம்புக்கு எப்பயுமே வந்து நல்லெண்ணெய் ஊற்றா சமைக்கணுமே. மூக்கு அப்படியே துடைக்குது அப்படியே நல்லெண்ணெய். உங்களுக்கு எல்லாம் மூக்குல வாசனையே வராதுங்க, மூக்கே வருது. நான் போடுங்க, வெங்காயத்தை போடுங்க. வீடியோக்காக சொல்லுகிறேன், நீ அதுக்கு மேலே இருக்கு மாதிரி சும்மா இருக்கு. ஏண்டா வீடியோக்காகயா? பாத்தீங்களா பையன் வீடியோக்காக பேசுறானா? நான் வந்து உண்மையா பேசுறேன். எப்ப மீன் குழம்பு வச்சாலுமே இது பூண்டு ஸ்மெல் லைட்டா இது ரா ஸ்மெல் போன உடனே நம்ம வெங்காயத்தை கொட்டிப்போம். சின்ன வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயம் உங்க எமர்ஜென்சி இல்லாதனால நானு சின்ன வெங்காயம் வாங்குற அளவுக்கு நமக்கு வசதி இல்லை. நம்மளுக்கு வந்து இந்த வீடியோ ஒரு 1K போயிடுச்சுன்னா நம்மளுக்கு பெரிய அச்சுமதி. எப்படி இதுனது முதலமைச்சர் விஜய் வந்து முதலமைச்சர் நல்ல அவர் அவ்வளவு சந்தோஷப்பட்ட, அதே மாதிரி நம்ம 1K போச்சுன்னா ஒரு செடி தான் இருக்குது எனக்கு. 1K போச்சுன்னா நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். தக்காளி வதக்கு போ. தக்காளி பத்தியா எப்படி ஸ்டார் ஸ்டெப்ல யாருமே அந்த மாதிரி வெட்டக்கூடாது முதல்ல. அப்புறம் தக்காளி எல்லாம் வந்து எங்க ஆயிரம் என்ன பண்ணுவாங்க, புளிஞ்சிருவாங்க. தக்காளியும் புளியும் புளிஞ்சிருவாங்க. அது அந்த காலத்துல. ஏன்னா தக்காளில எங்க கொலன்னு வருது. அதான் சொல்றேன், அந்த காலத்துல தக்காளிங்க அந்த மாதிரி இருக்கும். இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது என்னது ஜீனா? ஆமா ஜீன் தான். சரி பாத்துக்கிட்டீங்களா? நான் போய் தக்காளி வந்து சீக்கிரமா அழுகிடும்ல, அதனால அதோடைய ஜீனை மாத்தி தவளையோடைய முட்டை இருக்குல்ல, அந்த முட்டை போட்டு ஏதோ பண்ணிருக்காங்களாம் அப்படின்னு என்னுடைய ஏழாமதி சொல்லுதா? ஏழாமதி இல்ல, என்னுடைய தலைவன். சரி பாருங்களா, நான் போய் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னுடைய தலைவன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதனால ஒண்ணும் பண்ண முடியாது, என்னால சாப்பிட்டு தானே ஆகணும். நம்ம தக்காளி செடி வச்சிருக்கேன். நம்ம மாசம் ஒரு டைம் இதுக்கு போவோம், மல்லிகடைக்கு இது செப்பல் வாங்க போவோம், ட்ரெஸ் வாங்க போவோம். ஆனா டெய்லியும் பார்க்க போவோம் ஒருத்தர் யார் தெரியுமா? விவசாயம் மட்டும்தான் டெய்லி பார்ப்போம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வேலையும் வந்து போர்டுக்கு மாதிரி பேசாதீங்க, சும்மா பூமர்லாம் இல்லை, இதான் உண்மை. அதனால விவசாயம் நம்ம ஒரு இது இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. எனக்கே போடிக்குதுங்க. நம்ம மக்களுக்கு பிடிக்காதா? எனக்கே பிடிக்கல. நம்ம சப்ஸ்கிரைப் போடும்போது வீடியோ போடும்போது மட்டன் பிரியாணி வீடியோ போடும்போது சொன்னேன், கமெண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் அது ரிலேட்டடா வீடியோ கொண்டு வரேன் அப்படின்னு. யாரும் சொல்லல. நம்ம வீடியோ போடுறதே 100 பேர் தானே, அந்த 100 பேருமே எத்தனை நிமிஷம் பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியல. ஆமா, அதனால சரி இருங்க, நான் பார்த்து இது பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க வெங்காயம் வதக்கினே இருங்க. இந்த வீடியோலயாச்சும் அது நடக்குதா அப்படின்ட்டு பொறுமையா பார்ப்போம். சரி, இப்போ வெங்காயம் கொஞ்சம் இதுவா வதங்கிட்டோம். நான் போய் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். தெரிஞ்சிட்டு இருக்கேன், நான் இப்படி போனோடனே ஒன்று இருக்கேன். என்ன சட்டிக்குள்ள எட்டி பாக்குற மாதிரி இருக்குது. நம்ம லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா, மீன் குழம்பு சுவையா வரணும்னா சொல்லுங்க, சுவையா சொல்லுங்க. மீன் குழம்பு சுவையான முதல்ல அது கத்துக்கோங்க. சுவையா வரணும்னா இந்த பணம் எல்லாம் லாஸ்டா கொஞ்சம் ஆட் பண்ணி, என் ஃப்ரெண்ட் எனக்காக வாங்கிட்டு வந்தது, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தான் ஆட் பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மனமும் சுவையும் உடம்புக்கு ரொம்ப நல்லதா. மனமும் சுவையும் அவன் எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க. கொடு, எனக்கு கொஞ்சம் கொடு. சாப்பிடு. உன்னோட லிப்புக்கு க்ளோஸர் பிரச்சனை தெரியாம யாச்சும் பார்த்து தப்பா நினைச்சுப்பாங்க. தப்பா நினைக்க மாட்டாங்க, வீடியோ கட் பண்ணி போயிடும். சமீபத்துல எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பாக்கியராஜுக்கு எல்லாம் RIP போட்டீங்க, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா வந்து அவரோட டெத்தே பாத்தீங்களா, முந்தா நேத்து வந்து குஷ்பு அவரோட பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்திருக்காங்க, கோவாக்கு போயிட்டு ஃபிளைட்ல வந்திருக்காங்க. இவரும் போயிருக்காரு தெரியல, ஸ்டாலின் எல்லாருமே தான் போயிருக்காங்க. தலைவர் சீமான் தங்க தமிழன் சீமான் அவர்கள் போயிருக்காரு, வைகோ அவர்கள் போயிருக்காரு. அதான் போயிட்டு காலையில வாக்கிங் போயிருக்காதான், வந்து நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு படுத்தாராம். படுக்கூட இல்லையாம், சோஃபால உட்காந்துருந்தாராம், மயக்கப்பட்டாராம். நியர்பை அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்க பீம்ஸ் ரோட் கிட்ட, அங்கதான் சேர்த்திருக்காங்க.
அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி அவரோட உயிர் வந்து இந்த மண்ணை விட்டு பிரிந்தது. ஆனா நல்ல மனிதன். நல்ல இறப்பு தான் அவருக்கு. என்ன சொல்றது, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வயப்போ ஓரளவு அவரு வயசு கூட அவ்வளவு இல்லங்க, 73 ஏதோ தாங்க. சாதிச்சுட்டாரு. சிவகுமாரோட 6 வயசு 12 வயசு ஏதோ சின்னவங்களாம். சிவகுமார் வந்து சொல்றாரு என்னோட சின்னவன் தான். திரையுலகத்துல யாராலுமே நம்ப முடியல. இப்ப குரு போன 14ஆம் நாள் அவருடைய பையன் கூட இருந்தாரு. அதான் சொல்றேன். முதலமைச்சர் விஜய் போயிருக்காரு. போய் அவருடைய பையன் சாந்தனுவை கட்டி பிடிச்சிட்டு அப்புறம் அவங்க அம்மா காலில் வந்து நல்ல முதலமைச்சர் நல்லவரா எனக்கு தெரியாது, நல்ல மனிதன். அப்படியா? ஆமா. நேற்று மாற்றான் போனாரு. ஆமா. எந்த முதலமைச்சருங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க? நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் எல்லாரும் யார் யாருக்கு ஓட் போட்டீங்கன்னு கொஞ்சம் ஓட் போட்டீங்கன்னா கிடையாது, உங்களுக்கு இந்த முதலமைச்சர் வந்து பிடிச்சிருக்காங்களா, அவங்க கிட்ட ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களால என்ன பண்ணிக்க தெரியுமா? இது ஜனநாயகன் தயாரிப்பாளருக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் கொடுத்துருக்காரு டெல்லியில. ஐயோ ஏன் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஜோசிகாரனுக்கு செயலாளர் போஸ்டிங் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து எல்லாரும் பெரிய அரசியல் தலைவர்லாம் கண்டனம் தெரிவிச்ச உடனே அதை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வாபஸ் பெற்ற இல்ல கொடுக்கல அப்படின்னு. ஆனா இப்போ வந்து அவருடைய ஜனநாயகன் படையுடைய தயாரிப்பாளருக்கு பாண்டியன் நினைக்கிறேன் அவரு யாருன்னு வச்சுக்கினேன். இப்ப டெல்லியில வந்து நம்ம தமிழ்நாட்டு மாதிரி டெல்லியில வந்து தமிழ்நாடு ஹவுஸ்ன்னு இருக்கும், தமிழ்நாடு இல்லம்னு ஒரு பெரிய டிபார்ட்மெண்டே இருக்கும். அது எதுக்காக வேலை செய்யறாங்க அப்படின்னா, ஏதாச்சும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் போடுறாங்கன்னா ஏதாச்சும் நம்ம அமௌண்ட் ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் பண்றாங்க அப்படின்னா அது மூலமா தான் கிடைக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இந்த ஸ்கீம் எல்லாம் நீங்க இது பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லி தமிழ்நாட்டுல ஸ்கீம் டெவலப் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அவரு போட்டிருக்காங்க. இத்தனைக்கு அவரு தமிழ்நாடு கூட கிடையாது, கர்நாடகா. ஏன் அப்படி பண்ணிருக்கான்னு தெரியலையே. சரி, அதை பத்தி நம்ம பேச வேண்டிய தேவையில்லை. நமக்கு அரசியல்லாம் வேண்டாங்க. ஆனா இப்ப எல்லாருமே அரசியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அரசியல் வேண்டாம்னு சொல்றேன், அவ்வளவுதான். அதை பத்தி நம்ம ஜாலியா இருக்கணும். சினிமா பேசுவோமா? சினிமா பத்தி பேசலாம். ஜனநாயகன் படம் எப்போ வரும்? அதுதான் பெரிய எதிர்பார்ப்பு. நூறுசாமி படம் செமையா இருக்காமே, பயங்கர இதுதான். அதெல்லாம் நேஷனல் அவார்ட்லாம் கிடைக்கும்னு பேசிக்கிறாங்க. நல்லா இருக்கும், போலாமா? நீங்களும் போய் பாருங்க. நூறுசாமி நாள்ல நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் நூறுசாமி படத்துக்கு போய் நல்லா இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் போய் பாக்குறோம். நமக்கு டைம் இருக்காது, இருந்தாலும் போயிட்டு பார்ப்போம். பெரிய பிஸி மேன் இவர் அப்படியே. எஸ், இன்னைக்கு வேற பிரதோஷம் வேற. நம்ம இருந்தாலும் மீன் குழம்பு செஞ்சு இல்ல நம்ம நைட்டு தான் செய்வோம், நாளைக்கு தான் சாப்பிட போறோம். இன்னைக்கு நான் சாம்பார் வச்சுட்டேன், இங்க பாருங்க. சாம்பாரா? ஏய் உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங். சாம்பார் கறி நான் மூச்சு குடிக்க வேலை பார்த்துருக்கேன். என்ன இது தக்காளி வைக்கிறதுக்கு தயிரா? தக்காளி தயிர்லாம் போடக்கூடாது இதுல. இது பிரியாணியா பண்ற? நம்ம கொஞ்சம் பிரியாணி பண்ணலாமா? மீன் பிரியாணி பண்ணிடுவோமா? ட்ரை பண்ணலாமா? நல்லா இருக்குமா தெரியலையே இந்த மீன்ல. மீன் நல்லா தான் இருக்கும். அப்ப கொஞ்சம் எடுத்து வைங்க. ஸ்பெஷலா போயிட்டு எங்க இப்போ காசிமீர்லயே போயிட்டு நமக்காக வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வாங்கி வச்சிருந்தாங்க. அதனால போய் வாங்கணும் அப்படி சொன்னா நம்புறீங்க பார்த்தா, ஆனா நான் உண்மை அது கிடையாது. நம்ம நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பிளட் கூட கழுவி வச்சிருக்கோம். இதை கிளீன் பண்றதுக்கு போதும் ஆயிடுச்சு. 50 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இந்த பையன் கிளீன் பண்ணாம இருந்ததுதான். 50 ரூபா இல்ல, நம்மகிட்ட காசு இல்ல. ஏன்னா பஞ்சப்பாடு பண்ணி இருக்க சொல்லி ஜிபே அமைச்சிருப்பேன். நம்ம சப்ஸ்கிரைப் ஏற்றோம், ஊருக்கே சாப்பாடு போடுறோம். நம்ம முதல்ல வீட்டுல கொஞ்சம் சாப்பாடு போடும். ஏன் உங்களுக்கு ஸ்டோர் போடாம வச்சுக்கிறேன்? ஆமா, எனக்கு சும்மா இருக்காம அந்த பூண்டை போட்டு விட்டு அது பேர் அடியில போய் ஒட்டிக்குது. இந்த பூண்டு அப்படிதாங்க இருக்கும், அதுல போய் ஒட்டிக்குது. அது நீங்க நல்லா பண்ணணும். அப்ப சரி, ஓகே. இது போட்டுருவோம், தக்காளி போட்டுருவோம். தக்காளி போட்டு மீன் வந்து மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி பண்ணலாம். அந்த வேலையை பார்ப்போமா? அதான் இடிக்கணும். மண்சட்டி கொஞ்சம் அகலமா இருக்கு. சூடு கொஞ்சம் பத்த மாட்டேங்குது. சூடு ஏறிச்சுங்க. சூடு ஏறிச்சுதான், இருந்தாலும் பத்த மாட்டேங்குது. எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது வரும்ல, எனக்கு ஓவரா இருக்கு. அது எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். நான் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துன்னு வச்சுக்க, என் மைண்ட் எங்கேயோ போயிடுது.
எங்க போகுது என்ன குழம்பு சாப்பிடலாம்னா இல்லை ஏதோ போகுது. நம்ம என்னடா நம்ம லைஃப்ல என்ன ஏதோ நம்ம பிறந்து வேஸ்டா இது சொல்லுவார்ல, அப்துல் கலாம் சொல்லுவார்ல, உனக்கான வரலாற்றில் உனக்கான ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டிருக்கும், அதை உலகமே திரும்பி பார்க்க வைப்பது உன் கையில் தான் இருக்கிறது. அப்ப அது நம்ம கையில எங்கடா ஒண்ணுமே இல்ல, நம்ம கையில எங்க இருக்கு அப்படின்னு உனக்கான பாதையை நீயே உருவாக்கி என்ன அங்க மேல தெரியுது சீன் தெரியுது, எதுக்கு மேல மேல பார்த்து பேசுற? சொல்லிட்டு போயிருக்காருல்ல. பாத்தீங்களா இன்னைக்கு வந்து எல்லா ஆக்டர்ஸுமே வந்தாங்க. அதாவது சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லா ஆக்டர்ஸும். தலை வந்தாரா? உங்க தலை என்னைக்கு வந்திருக்காரு? தலை வர முடியாது, ஐயோ இதுல கிடையாது. அவங்க அம்மாவோட டெத்துக்கு மட்டும் வந்தாங்க. தப்புங்க அது, அவரு அதுக்குமே வர மாட்டாருங்க. விஜயகாந்த் இதுக்கு அவங்களுடைய இது ப்ராப்ளம், நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. இப்போ உங்க தலை பத்தி பேசணும் வாய முடிப்பீங்க. பர்மிஷன் கேட்டாராப்பா, வர முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் 1 மாசம் கழிச்சு ஓகே இந்தியா வரும்போது பர்மிஷன் கேட்டாராம். இது சென்னை போலீஸ் கிட்ட. அப்போ வந்து கிரௌட் அதிகமா இருக்கும், அதனால பர்மிஷன் கொடுக்க முடியாது. எவ்வளவு பேர் வந்து பாத்துட்டு போறாங்க அங்க கீழே அடிப்படி இருப்பாரு, அதனால தெரியும். அது வந்து நமக்கு தெரியாது என்ன நடந்ததுன்றது. நமக்கு அவங்க எதுக்குமே வர மாட்டாங்க, பொதுமக்கள் ஆகிய நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம வந்து நம்ம வேலை வந்து நம்ம மீன் கழுவுங்க போங்க. அதே மீடியாவில் வர்றது எதுவுமே நம்ம நம்பவும் முடியாது. ஏன்னா யூடியூப்ல ஒருத்தர் சொல்றானுங்க, நியூஸ் மீடியால ஒருத்தர் சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, நான் இந்த பக்கத்து கடையில இது வாங்க போனேன். என்னது ஒரே வாமிட்டா வருது சொல்லிட்டு நிறைய ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. அது வாங்க போனேன். ஓகேங்களா, என்ன சாப்பிட்டுன்னு தெரியல எனக்கு. வாங்க போனேன் லிம்கா சோடா, லெமன் சோடா, அது வாங்க போனேன். அப்ப அந்த ஆன்ட்டி வந்து ஏமா இதை குடிக்கிறாங்களா, எனக்கு தெரியல ஆன்ட்டி, நேற்று இதை சாப்பிட்டு பிறகு ஒரு வாமிட் மாதிரி வருது அப்படின்னா, அதுக்கு அவங்கள எதை பார்த்து சொன்னேன், இன்ஸ்டால பார்த்தேன் ஆன்ட்டி, அதை சாப்பிட்டா சரியா சொல்லிட்டு. முதல்ல அதெல்லாம் பார்க்காதம்மா, இது விமல் சேர்த்துட்டேன்னு சொல்லிட்டு, விமல் இல்ல அவன் என்னது விஷால் சேர்த்துட்டேன்னு சொல்லிட்டு நியூஸ் பண்ணாங்க. குத்துக்கள் மாதிரி வந்துருக்காங்க. அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாத, அவங்களே படிப்பு இல்லாதவங்க, தப்பா சொல்லல, அவங்களுக்கே தெரியுது அதெல்லாம். அதனாலதான் விஜய் ஜெயிச்சுட்டு வந்தாரு ஒரு போக்குல ஒரு சாக்கு. ஆமா, இத்தனை வருஷமா காசு கொடுத்துதான் ஓட்டு வாங்க முடியும்ன்றது உடைச்சிருக்காங்கல்ல. அது ஒரு பெரிய விஷயம் தானேங்க, காசு கொடுக்காம தானே ஓட்டு போட்டோம் எல்லாரும். அதுதான் சொல்றேன். நீங்க ஓட்டு போடல, அப்ப கம்முங்க. நான் ஓட்டு போட்டேன். அவரு போடல. உண்மைக்கும் நேர்மைக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டு ஓட்டு போட்டேன். சரி, உங்க கதை தான் எங்களுக்கு வேணும். நாங்கள் ஒவ்வொரு யாராச்சும் இந்த மாதிரி சீமான், நாங்கள் ஒவ்வொரு நாளும் விதைப்பதற்கான நாளாக கருதுகிறோம். என்ன தெரிஞ்சிட்டு இருக்கீங்க? மஞ்சத்தூள் அங்க இருக்கு பாருங்க, மஞ்சத்தூள் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் சமைச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நான் தான் சொல்லி கொடுப்பேன், நான் தான் குக்கு. இவங்க வந்து சும்மா செய்யறாங்க, நான் தான் சொல்லி கொடுப்பேன். இவங்க வந்து என்னோட அசிஸ்டன்ட் குக்கு. இவங்க நான் ட்ரெயின் பண்றேன். சப்போஸ் நான் எங்கேயாவது போனேன் அப்படின்னா எனக்கு செஞ்சு எடுத்து கொடுக்கணும்ல, அதுக்காக. சொல்லிட்டியா? வந்துட்டாங்களா? அதுக்குள்ளேயே உனக்கு மூக்கு வைத்துச்சா? இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த மீனை வந்து ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் புளி ஊற வச்சிருக்கேன் நானு. புளி, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து என்னது மிளகாத்தூள், அப்புறம் கல்லுப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா ஃபர்ஸ்ட் கையை வச்சு நல்லா விராவி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதை தூக்கி ஊத்தணும். அவ்வளவுதான், மீன் குழம்பு ரெடி. மணமணக்கும் மீன் குழம்பின் ரகசிய மசாலா. எல்லாரும் என்னென்னோ போடுறாங்க, நான் சீரியஸா எதுவுமே போட மாட்டேன், இப்படிதான் பண்ணுவேன். நம்ம வந்து புளி வந்து கம்மியா தான் எடுத்துக்கோம். ஏன்னா வந்து புளி உடம்புக்கு கெடுதல். புளி கெடுதல் கிடையாது, மீன் குழம்புக்கு நிறைய போடுவாங்க. பட் அது எனக்கு அந்த கெடுதல் தான். அதான் மீன் குழம்புக்கு நிறைய போடுவாங்க, ரத்தத்தை வந்து நீத்து போகும். அது மீன் குழம்புக்கு நிறைய போடுவாங்கல்லங்க, அப்படி சொல்றேன். இப்போ நம்ம இந்திக்காரன்லாம் பாத்தியா, நல்லா எல்லா வேலையும் செய்வானுங்க பழசாலே. ஆனா அவங்க புளி சாப்பிட மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க இப்படி இருப்பானுங்க. அப்படி இல்ல வேலை நீ வேலை செஞ்சா அப்படி ஆடுவே. அதுதான் காரணமே. புளி வந்து நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை நீத்து போக வச்சுது. அது கரெக்ட். பட் ஆனா மீன் குழம்புக்கு புளியும் காரமும் வந்து சம அளவு இருந்தாதான் அது சுவை அதிகமா இருக்கும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? புரியுது. எப்பவுமே வந்து அது நல்லா இருக்கும்.
அதெல்லாம் மீன் குழம்பு அசால்ட்டு பண்ணுவோம். நாங்கள் தாறுமாறு தக்காளி சோறு. இது தக்காளி சோறு இல்லை, மீன் குழம்பு. மதியானம் தக்காளி சோறு செஞ்சு கொடுத்தேன், அது ஞாபகம் வந்துச்சான். எஸ், நல்லா இருந்துச்சா இன்னைக்கு? சூப்பர். நாங்கள் இன்னைக்கு வந்து நான் வந்து இதுவா பண்ணேன், டிஃப்ரெண்டா பண்ணேன். என்ன தெரியுமா, தக்காளியும் கொத்தமல்லியும் வந்து மிக்ஸில போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் தக்காளி சாதம் செஞ்சேன். எஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்டா. அதான் நல்லா நான் கேட்டேன். இந்த ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்க வீட்ல எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க. நம்ம வந்து ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுப்போம், புதுசா எப்பயாச்சும் ஒரே மாதிரி. ஆனா வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போனை பார்த்துக்கிட்டு நம்ம என்ன செஞ்சோம், அது என்ன குழம்பு, அது என்ன எதுவும் தெரியாது. நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்களேன். அது நான் மட்டும்தான் அனுபவிக்கிறேன்னா இல்லை நீங்க மட்டும் அதுங்க பக்கத்துல நான் மட்டும்தான் அதை வந்து ஃபீல் பண்றேன்னா இல்லை நீங்களும் அதை ஃபீல் பண்றீங்களா? மிளகாய் தூள் போட்டுருவோம். கீழே வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மிளகாய் தூள் எங்க வீட்டை மிளகாய் தூள் கம்மியாக தான் இருக்கும். மிளகாய் தூள் ஓப்பன் பண்ணோடனே மூக்குல நெறி வருதுப்பா. ஒரு 3 ஸ்பூன் பண்ணாச்சு முதல்ல. நம்பிட்டே இருக்காங்க, உங்களுக்கு அது செட் ஆகாது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்களா? இப்படிதான் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நான் வந்து அவ்வளோ பெரிய குக்கு கிடையாது, நான் சும்மா தான் செய்கிறேன். ஏதோ காரக்குழம்பு வைக்கிற மாதிரி தான் வச்சு உப்பு எடுத்துருவோம் பண்ணுறேன். உப்பு எடுக்கிறாங்க, உப்பு எடுத்து உப்பு அளவு பார்த்துங்க. அது உங்க வீட்டுக்கு எவ்வளவு தேவையோ அதை போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு சொல்லி முடிச்சிடணும். அப்படியெல்லாம் இல்லை, நீ எடுக்கிற மாதிரி அவங்க வீட்லயும் எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுது, அடி வாங்குவியா? குழம்பு டேஸ்ட் ஆகிறதுக்கு காரணமே என்ன தெரியுமா? மூக்குலயே வச்சுனுப்பா. கை கழுங்க. பெண்களோட கஷ்டம் தெரியுதா? காரமும் உப்பும் கரெக்டான அளவுல போட்டாவே சுவை எங்கேயோ போயிடும். அதனாலதான் என் குழம்பு டேஸ்டா இருக்க மாட்டோம் இல்ல. ஏன்னா நான் காரமும் உப்பும் கம்மியா போடுவேன். நான் நிறைய பேர்கிட்ட வந்து அந்த இது கேள்விப்பட்டிருக்கேன், என்ன உப்பே இல்லை உன் குழம்புல அது கேட்பாங்க. தக்காளி அவ்வளவுதான், ஒரு பாதி வளர்ந்தாங்கனாலே போதும். இந்த கன்னியாகுமரி மிளகாத்தூள் போட்டுச்சு, மஞ்சள் போட்டீங்களா? ஊத்துங்க. எவ்வளோ உங்களுக்கு தேவையோ தண்ணி அவ்வளோ நீங்க போட்டு விடணும். அப்புறம் தான் மீன் போட்டா இது ஆகும். கொஞ்சம் தண்ணியா வைங்க. நான் என்ன நாளைக்கு சண்டே அந்த நாங்கள் எங்கள் வீட்டில் 3 நாள் மீன் குழம்பு தான். அப்படிலாம் இல்லை, உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்மளும் சாப்பிட்டு நல்லா இருக்கும். இது வந்து சுண்ட எல்லாருக்குமே தெரியும், நமக்குன்னு கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். நீங்க பாக்குறீங்க இது என்ன தண்ணியா இருக்கு அப்படின்னு, சுண்டனா கரெக்டா ஆயிடும். கொதிச்சு மீன் குழம்பு நல்லா சலன்னு கொதிக்க பையன். இப்ப மீன் போட்டாதான் மீன் குழம்பு நமக்கு நாளைக்கு மீன் கொஞ்சம் போட்டுருவோம். கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை. ஆமா, இது வந்து கொஞ்சம் மீன் நாளைக்கு பண்ணும்போது 3 நாள் யூஸ் பண்ணுவோம். அதனால 2-3 நாள்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், சும்மா சொல்றான். அம்மா டெய்லி ஏதாச்சும் போடுங்க மீன் போடுங்க காட்டுங்க. அப்படியே ரொம்ப அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நான் எவ்வளோ டைம் கழுவுறேன், மறுபடியும் மீன் பிளானு அப்பா போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்துட்டோம். எதனால அப்படின்னா விட இருந்தாலும் அதனால வெறுப்பாய் போயிட்டு மீன் வேணான்ட்டு ஒரு லேடி அட போமா மீன் குழம்புல மீன் போட்டாச்சு. இப்ப பார்த்தா தெரியும் மீன் வந்து பார்த்தீங்கன்னா சட்டி ஃபுல்லா. ஆமா நம்புறான், அது உடைக்காதீங்க. உடைக்கல, எடுத்து காட்டுறேன். ரெடி, எல்லாரும் சாப்பிட வாங்க. அடுத்தவங்க மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. Love you all. தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பொறுமையா எங்க வீடியோவை பார்த்து
ஒன்ஸ் ஏதாச்சும் சொல்லிட்டு இப்போ இது கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ண வேண்டியதான். இது மீன் குழம்பு வச்சுருந்தா சாட்டர்டே வச்சுட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே இருங்க, குழம்பு ஆஃப் பண்ணும்போது கருவேப்பிலை போடணும். அப்பதான் வந்து போட்டுமே வந்து கொஞ்சம் தான் கருவேப்பிலை போட்டோம். அதனால கருவேப்பிலையும் அதுக்கப்புறம் குழம்பு இருக்கும். போச்சுட்டு ரொம்ப வேர்த்து ஊற்றுது. ஆஃப் பண்ணிடலாமா? குழம்பு கொதிக்க பண்ண பிறகு ஒரு ஒரு விஷயம் தெரியுமா, ஹீட் பண்ணா மட்டும் போதும். அதுக்கப்புறம் அந்த ஹீட் வந்து நம்ம ஆஃப் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் அந்த மீன் வந்து கோச்சு அதுதான் சாப்பிடவே இல்லை.